அசோக். டாக்டர், ஒரு எமர்ஜென்சி. பெரியப்பாவுக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் எய்டுக்கு நீங்க கொடுத்த டேப்லெட்டை பெரியப்பா சாப்பிட்ருக்காரு. நீங்க உடனே கிளம்பி வர முடியுமா? சாரி அசோக், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு மேஜர் சர்ஜரி இருக்கு. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நீங்க அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்களேன். ஒரு நிமிஷம் மேடம். பெரியப்பா, அன்னைக்கு வந்த டாக்டர் ரொம்ப பிஸியா இருக்காங்களா? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலாமா? ஏண்டா திரும்ப திரும்ப என்ன தொந்தரவு பண்ற? என் மனசு உனக்கு புரியலையா? என் பேர குழந்தை நல்லா இருக்கணும்னு நம்ம வீட்டுல பூஜை நடந்துகிட்டு இருக்குடா. இந்த நேரத்துல நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பணுமா? என்னால பூஜை நிக்கணுமா? என் உயிரை விட இந்த வீட்டு வாரிசு தான் எனக்கு முக்கியம். நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன். மேடம், பெரியப்பா ரொம்ப அடமண்டா இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னு திட்டவட்டமா சொல்றாரு. நீங்க கொஞ்சம் மனசு வச்சு இங்க வந்துட்டு போக முடியுமா? சாரி அசோக், இன்னைக்கு சோ பிஸி. வேணும்னா ஒன்னு பண்றேன். இன்னொரு பெஸ்ட் டாக்டரை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவங்க நல்லபடியா கேர் பண்ணிப்பாங்க. இது ஓகேவா? ஓகே டாக்டர், இது நல்ல ஐடியா தான். நீங்க அனுப்பி வைங்க. அப்புறம் அசோக், அவங்க ரொம்ப கைராசியான டாக்டர். ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. பார்த்து நடந்துக்கோங்க. ஓகே, கேர்ஃபுல்லா இருங்க. ஏதாச்சும் பண்ணாலும் ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆபரேஷன் பண்ணலனாலும் டென்ஷன் ஆயிடுவாங்க. சரிங்க டாக்டர், பார்த்துக்கலாம். நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சரி அசோக், அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்ல இருப்பாங்க. தேங்க்ஸ் டாக்டர். என்னாச்சு அசோக்? அன்னைக்கு வந்த டாக்டரால வர முடியல. அவங்களுக்கு பதிலா இன்னொரு டாக்டரை அவங்களே அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் இப்ப வர போறாங்க. இப்பதான்ப்பா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. வீட்ல ஒரு நல்லது நடந்திருக்கிறப்போ என்னெல்லாம் நடக்குதுன்னு பாரு. என் மருமக துர்கா சீக்கிரம் பேர குழந்தைய பெத்து எங்க கையில கொடுக்கணும். அப்பதான் இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும்.